அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எங்களது 12வது குபேர காட்சி அறக்கட்டளையில் நம்ம கட்சி இந்த ப்ரோக்ராம் மூலமா சந்திக்கிறது என்னுடைய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் சுகர் நோயாளி அப்படிங்கிறதுதான். சுகர் நோயாளி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சுகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குமாங்க. ஏன்னா சுகர் வளர்ந்தாலே நம்ம விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட முடியாது, நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா போக முடியாது ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம கேட்கிற மாதிரி உணவுகள் இருக்காது. அந்த உணவு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ எங்க போனாலுமே ஒரு பத்திய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். அதை சாப்பிடலாமா இதை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற விஷயம், நிறைய கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அப்போ நாமளாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இல்லையா? ஏன்னா அந்த சுகர் அப்படிங்கிறது அவ்வளவு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா அது ஒரு நோயா அப்படின்னா அது நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு அப்படிங்கிறத நோய் அப்படின்னா அது மருந்து கொடுத்து குணமாகும். ஆனா இது குறைபாடுன்னு சொல்லணும். ஏன்னா இது ஹார்மோன் சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய அமைப்பு அந்த ஹார்மோன்ஸ் குறைவா சுரக்கிறதுனால சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த ஜோதிட ரீதியாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் நோயில் அடைக்காவாங்க அப்படிங்கிறது, ஏன்னா நீர் சார்ந்த அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல, அதாவது கடகம், விருச்சிகம், மீனம், இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய யாரும் சம்பந்தப்பட்டோம், அதாவது சுக்கிரன் அமர்ந்தாலும் சரி, பாவ கிரகங்கள் அமர்ந்தாலும் சரி, அதுல பாவ நட்சத்திரங்கள் கிரகங்கள் அசுப கிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் சரி, அப்போ அவங்களுக்கு சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுதான். இப்போ உண்மையிலே இப்ப கடக லக்னமா இருக்கும் இல்ல கடக ராசியா இருக்கும். அப்போ அதுல சுக்கிரன் போய் பூசத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலே பாத்தீங்கன்னா அவர் சுகர் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை சந்திப்பாங்க. ஏன்னா சனியுடைய காரத்துவம் வந்துடும். ஏன்னா சனி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கல்வித்தன்மை அப்படிங்கிறது அப்ப செயல்பாடுங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி விருச்சிகத்துல அனுஷ நட்சத்திரத்துல எந்த பாவகிரகம் போனாலும் சரி, அப்போ சுகர் சம்பந்தமான விஷயங்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க. மீனத்துலையும் அதே மாதிரி. அந்த மாதிரி அசுப கிரகங்களுடைய பார்வையாகட்டும், அசுபங்களுடைய சேர்க்கையாகட்டும், அந்த பாவம் அந்த நான் சொன்ன கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில போய் சுத்தம் அமர்ந்தாலும் சரி, சந்திரன் அமர்ந்தாலும் சரி, ஏன்னா சந்திரன் நீர் கிரகம். அப்போ சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் சேர்த்து வரும் இல்லையா? அப்போ உள்ள நீர்மத்தன்மையா இருக்கக்கூடிய ஓட்டம் கரெக்டா போறோம்னா சந்திரன் நல்லா இருக்கும். அப்ப அந்த சந்திரன் நல்லா இருந்தால்னா நம்ம உடல் இருக்கக்கூடிய ரத்த அளவுகள் கரெக்டா போய்கிட்டு இருக்கும். அந்த ரத்தத்துடைய சுகர் அளவுகள் கரெக்டா வந்து அங்க இருக்கும். அப்ப அந்த பாவ கிரகங்கள் அப்படிங்கிறது தேரக்கூடாது, நல்லா தன்மையில இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு சுகர் சம்பந்தமான விஷயங்கள் வராது அப்படிங்கிறது. ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவுகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலயே பாத்தீங்கன்னா ஜாத ரீதியாவும் பாவங்களை வேலை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் அப்படிங்கிறது வாய் வழியா இருக்கக்கூடிய உணவுகள். அப்ப சுகர்ஸ்கான நம்ம அனுபவிக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு அது எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாம நல்ல சத்து கொடுக்கக்கூடியதா இருக்கணும். உடலுக்கு ஏற்ற உணவுகளா இருக்கணும். உடலுக்கு உபாமை இல்லாம இருந்தாலே சுகமான சாப்பிடுறது நம்ம சுகமா அனுபவிக்கக்கூடியதா இருக்கிறது. 6ஆம் பாவத்தை எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வயிறு சம்பந்தமான விஷயம். நம்ம சாப்பிடுற உணவு கரெக்டா அது வயிறு போய் செரிமானம் ஆகி ரத்தத்துக்கு தேவையான குளுக்கோஸை கொடுக்கறதாகட்டும், சத்துக்கள் விட்டமின்ஸ் எடுத்து கொடுக்கறதாகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தம். அப்ப அந்த கழிவு நீக்கமும் வந்துடும். அது 8ஆம் இடம் சம்பந்தப்படும். அப்ப 8ஆம் இடம் கழிவு நீக்கம், கழிவு நீக்கம் சரியா போகணும். அப்ப கழிவு நீக்கம் சரியா போனால்தான் நமக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு நோயும் இருக்காது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்ப இதுல 12ஆம் செயல்படும். நல்லா தூக்கம் இல்லைனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் சம்பந்தமான விஷயங்களை பாதிக்கக்கூடிய எல்லா அமைப்பையும் அப்ப நம்ம பாவ ரீதியாகவும் இருக்கலாம், கிரக ரீதியாகவும் இருக்கலாம், நட்சத்திர ரீதியாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செயல்பாடு பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில எழுந்திருக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் நம்முடைய செயல்பாடு என்ன, நம்ம உடலுக்கு என்ன சொல்லுவது அப்படிங்கிற விஷயத்த முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அப்படி கவனிச்சுட்டு வந்தாலே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான விடை நமக்கு கிடைக்கணும். நம்ம எதனால பாதிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயமும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருமே அதை கவனிக்கிறதே இல்லை. நைட் தூங்கினா அசந்து தூங்கிறது, காலையில எந்திரிச்சோடனே எந்திரிக்கவே பாத்தீங்கன்னா லேட்டா எந்திரிப்பாங்க. எந்திரிச்சுன்னா குடிக்க வேண்டியது, கிளம்ப வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, அவங்களுடைய காலகட்டம் போறதுனால நோய் அப்படி வரும்போது
அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. அதை நினைச்சு பயம் ஒரு சின்ன காய்ச்சலோ தலையில இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்குது. இது ஏன் வந்துச்சு அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதா. அப்ப அதே போல இந்த சுகர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உடனே வரக்கூடிய நோய் கிடையாது. அதாவது இப்போ நம்ம கால் தடிக்கு கீழே விழுகிறோம் அப்படின்னா விழுந்த உடனே ஏற்படுற புண்ணு மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா? ஆனா இது நாள்பட்ட நோய்கள் தான். அதாவது நாள்பட்டையா வந்து நம்ம சாப்பிட உணவுகள் இருந்து அது உருவாகிட்டே இருக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்கும், உடல் உறுப்புகளுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போதுதான் வந்து உங்களுக்கு இந்த சுகர் சம்பந்தமான விஷயங்கள் வரும். ஆனா இது வந்து நோயா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா இது ஒரு குறைபாடு தான். ஏன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறது, வாழ்க்கை சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தணும், உணவு பழக்க வழக்கணும், அது உடல் உழைப்பு இல்லாம இருக்கிற காலகட்டமா எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா உடல் உழைப்பு இல்லாத ஒரு காலகட்டமும் மாறிடுச்சு. ஏன்னா அதிகமா அப்ப விவசாயம் இதெல்லாம் பண்றாங்க, இப்ப அதுல எதுவுமே கிடையாது. எல்லாமே அதிகமான எந்த ஒரு உடல் உழைப்பு இல்லாத கிடையாது. ஆனா கடினமான உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். நம்ம உழைப்பு தான் வந்து ஒரு கடினமான உழைப்பே கிடையாது. ஆனா 3 வேளை அதெல்லாம் சாப்பிடணும் இல்லையா? ஆனா அந்த சாப்பாடுக்கான உழைப்பை நம்ம கொடுக்குறோம்னா கிடையாது. ஏன்னா அந்த உழைப்பு இல்லாதனாலதான் வந்து நோய் வந்து காரணமா இருக்கு. அப்ப கடின உழைப்பு அப்படிங்கிறது வேணும். அப்ப அந்த கடின உழைப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் அப்படியே கிடையாது இல்லையா? அப்போ உடல் உழைப்பு உடல் பயிற்சி அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்ளணும். இந்த உடல் பயிற்சி நம்ம மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தோட இருக்கு. அப்போ உணவு, நம்ம தூங்குற விஷயம், சாப்பிட்ற விஷயங்கள்ல இருந்து உடற்பயிற்சி பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே சாப்பிடணும் பண்ணிக்கணும். ஏன்னா பசி எடுக்கும்போது சாப்பிடணும், சாப்பிட எடுக்கும்போது குடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுகர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது எப்படி நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, இப்ப அதிகமான சிறுநீர் கழிக்கிற விஷயம். இப்ப நைட்டு தூங்குறோம், தூங்கிட்டு காலையில சிறுநீர் கழிக்கிறது வேற. இதே பாத்தீங்கன்னா நைட்டே தூங்கும் பாத்தீங்கன்னா 4 மணி போவாங்க. அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்சுலின் குறைபாடு, அதாவது பேண்டிகியாஸ் அப்படிங்கிற அப்படி ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்குது. அதனாலதான் வந்து அந்த யூரின் போற விஷயம் அதிகமாகுது. கால் எரிச்சல் ஏற்படுறது, கை எரிச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சுகர் சம்பந்தமான விஷயங்கள் கொடுக்குது. அதே மாதிரி திடீர்னு உடல் எடை குறையுது, எல்லாமே எல்லாம். ஏன்னா குளுக்கோஸ் அப்படிங்கிறது நமக்கு சரியா வந்து உடல் போகாதனாலதான் வந்து நமக்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு ஏற்படுறது எல்லாமே. அப்போ நம்ம உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம உடலை ஏன் பெயிண்டிங் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட வேண்டியது. உடம்புனாலையும் சரி, நாமளே பாத்தீங்கன்னா போனோம்னா எந்த ஒரு பயம் இல்லாம போயிட்டு வர முடியும். ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அப்படிங்கிறது. ஏன்னா சுகர் அப்படின்னு வந்ததாலே பாத்தீங்கன்னா பயப்படுற ஒரே விஷயம், எந்த உணவுலையும் எடுக்க முடியாது. அது ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து. ஆனா இதுல நான் சொல்றேன், பல வகைகள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பல வகைகள் எடுக்கும்போதுதான் அவங்க வந்து உற்பத்தி ஆகும். ஆனா மற்ற இடத்துல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, பல வகைகளே எடுக்கக்கூடாது, ஏன்னா அது ஸ்வீட் கண்டென்ட் அதிகமா இருக்கும், அப்ப சுகர் அதிகமா இருக்கும். ஆனா சுகர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பல வகைகள் நம்ம எடுக்கிறோம், கீரை வகைகள் எடுக்கிறோம், தானிய வகைகள் எடுக்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலா சாப்பிடணும். இப்போ பல வகைகள் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சாப்பிடணும், அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா தேவையான குளுக்கோஸ் தேவைப்படுது. அந்த பல வகைகள் இருந்தாங்க உடல் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஆரோக்கியத்துல நல்லா இருக்கும். ஏன்னா பல வகைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து கீரை வகைகள் இருக்கு, மூலிகை வகைகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுகர் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, அந்த நோய் சம்பந்தமான விஷயங்கள் தீர்வுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா நம்ம சுகர் நோயாளி நம்ம பாதிக்கப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய கண்ட்ரோல் பண்ணுவோம். எங்கேயா போயிட்டு இருந்தா யாரோ சொல்றாங்க சுகர் இருக்கா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடி அவங்களோட உலகத்துக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து அவங்க உணவுகளை எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜோத ரீதியாக பார்த்தீங்கன்னா ரசாயன காலங்கள்லாம் வரும். அப்ப அந்த ரசாயன காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீர்மின் ஒரு ரசாயனத்தை நடக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு சுகர் சம்பந்தமான விஷயங்கள் நோயை ஏற்படுறதுக்கு ஆயத்தமாகுது அப்படிங்கிறது. அப்போ அதுக்கான உணவுகளை ஆரம்பத்திலேயே நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும். சரிப்படுத்தி வந்தோம் அப்படின்னாலே நல்லா அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவாக இப்ப என்னோட மீனவர்களும் 9ஆம் தேதி வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கு.
ஆனா மனுஷன் இருக்காரு. ஆனா எங்க அப்பாவுக்கு வீட்டுல சுகர், அவர் சுகர் சம்பந்தமான விஷயங்கள்ல இப்போ வந்து மருந்து சாப்பிட்டு இருக்காரு இல்லையா, அதனால சுகர் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டு இருக்காரு. இதுதான் சாலை ரீதியாக நம்ம எடுக்கணும். ஏன்னா நீர்களுக்கு அளிக்குது இல்லையா, ஏன்னா எங்க அப்பா தந்தை ஸ்தானங்களுக்கு லக்னமா வந்தது வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாவகிரகத்தோட சேரும்போது அந்த இடம், அந்த பாவகம், அந்த உறவுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது. இப்போ தந்தைக்கு சுகர் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கு, அப்ப அது சார்ந்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மருத்துவ முறைகள் எப்படி இருக்கணும்ன்றது இருக்கு. இப்ப மாத்திரை மருந்துகள் எடுக்கிறதா, மூலிகை மருந்துகள் எடுக்கிறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மாத்திரை மருந்துகள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய இருக்கும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா மாத்திரை மருந்து அப்படின்னு எடுத்தாலே நம்ம உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது, இன்ஸ்டன்டா நமக்கு ஏன்னா வலிகளை குறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடுறோம். ஆனா அது பின்னடையில வேற நோய்களை கொள்வது, அதுக்கான நம்ம எடுக்கிறோம். அப்படியே உடல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு கடைசியில இறப்பு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சொன்னேன். அப்போ நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கணும்னா கீரை வகைகள் நிறைய எடுக்கணும், அதே மாதிரி பல வகைகள் நிறைய எடுக்கணும், அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன உணவுகளை எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சக்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க எடுக்கக்கூடிய கீரை வகைகள் அப்படிங்கிறது இருக்கு. அகத்தி கீரை எடுக்கலாம், அம்மான் பச்சரிசி, கரிசலாய், கீழநாகி, அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, காசினி கீரை, சுக்கான் கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, தூதுவளை, கொடி பச்சளை இருக்கு, பச்சளை, சிவப்பு பச்சளை இருக்கு, நீரானை, பச்சளை கீரை, பருப்பு கீரை, புதினா கீரை, இதெல்லாமே எடுத்துட்டு வரலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, புளிச்சக்கீரை, வல்லாரக்கீரை, வெந்தயக்கீரை, ஏழைக்கீரை, உருப்பிரட்டை கீரை, இதெல்லாம் நிறைய கீரைகள் நம்ம பயன்படுத்தவே இல்லை. பெரும்பாலான கீரைகள் என்ன பயன்படுத்துவோம், நிழல் தக்காளி கீரை பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பயன்படுத்துவோம், செங்கீரை பயன்படுத்துவோம். புளிச்சக்கீரையில வந்து அதிகமா யாருமே பயன்படுத்தவே கிடையாது. அந்த அளவுக்கு மார்க்கெட்லயும் வர்றது. ஆனா வந்து அதிகமா எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா உடல்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை அளவு வந்து குறைவுபடுத்தும். அதாவது ரத்தத்துல கம்மிப்படும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேன்கிரியாஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேன்கிரியாஸ் ஏன் அதிகமா வந்து வேலை செய்யாத காரணம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய ரத்தத்துல அதிகமாகும். ஏன்னா சத்துக்கள் இன்சுலின் வருது இல்லையா, இன்சுலின் சத்து ரத்தத்துல செரிமானம் ஆகாம அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் தன்னுடைய சுகர் கண்டென்ட் அதிகமா போடும். அப்போ நம்ம டெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதிகமான சுகர் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பு அப்படிங்கிற சுகர் சொல்லுவோம். ஏன்னா சுகர் சம்பந்தமான விஷயங்கள் வருது அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்கள் நம்ம வந்து சிம்டம்ஸை கண்டுபிடிச்சு நம்ம செப்படிக்கணும். அப்போ உணவு வகைகளை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நாட்டு உணவுகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுகர் சம்பந்தமான இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய பழங்கள் பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழம் எடுக்கலாம், ஆரஞ்சு பழம் எடுக்கலாம், ஆப்பிள் பழம், இலங்கை பழம் எடுக்கலாம், பீனா பழம் எடுக்கலாம், கொய்யா பழம், கோவை பழம் எடுக்கலாம், சப்போட்டா பழம் எடுக்கலாம், தர்பூசணி பழம் எடுக்கலாம், தக்காளி பழம், திராட்சை பழம், அதே மாதிரி நாவல் பழம் எடுக்கலாம், பப்பாளி பழம், பேரிச்சம்பழம், பாவற்காய் எடுக்கலாம், பாவரை பழமா இருக்கு பாவற்காய் பழத்தை எடுக்கலாம், மாதுளம் பழம், மகுடம்பழம், வாழைப்பழம் எடுக்கலாம், வில்வப்பழம், வெள்ளரி பழம், பச்சை பழம், எல்லாமே எடுக்கலாம். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் இது யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு சிறு கூட்டாளர்கள் எடுக்கலாம், ஒரு பெரிய வாழைப்பழம் எடுக்கிறோம்னா அது பாதியா அந்த மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி காய்கறிகள் இருக்கு, அந்த காய்கறிகளையும் நம்ம எடுத்துட்டு வரணும். அவரைக்காய், இலங்கை இருக்கு, கத்திரிக்காய், கிளாக்காய், காரக்காய், கொத்தவரங்காய் இருக்கு, சுண்டைக்காய் இருக்கு, சுக்கான்காய் இருக்கு, நூல்கோசம் வரலாம், பாலக்காய் இருக்கு, பாவற்காய், பீன்ஸ், பீக்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், பேரிக்காய் எல்லாமே எடுத்துட்டு வரலாம். என்னன்னா இப்ப எல்லாமே சொல்றது எல்லாமே இருக்குதே, நம்ம எல்லாமே பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான அளவுகள் முறைகள் அவங்க எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா காய்கறிகள் நிறைய இருக்கு, நீர் காய்கறிகள் நிறையவே இருக்கு. இந்த புடலங்காய், முள்ளங்கி எல்லாமே எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை போகுது. அதே மூலிகை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். சுகர்னாலே பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள வச்சு சூஸ் கொடுக்குறது சூப்பர் அப்படிங்கிறது எல்லாம் காலப்போக்கில் விஷயம். ஆனா அது என்ன பண்ணதுன்னா உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை கரைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த நச்சுத்தன்மை குறையும் போது பாத்தீங்கன்னா உடல் ஃபங்க்ஷன் ஆகுறது, உறுப்புகள் ஃபங்க்ஷன் ஆகுறது அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா மாத்திரை மருந்துகள் அதிகமா எடுத்தோம் அப்படின்னா இப்போ சுகருக்காக மாத்திரை எடுக்கும், சுகருக்காக மாத்திரை எடுக்கும் போது என்ன ஆகும்,
அது ஓரியன்டட். ஏன்னா அந்த செரிமானம் பண்ணி அந்த சுகர் சம்பந்தமான மாற்றங்கள் ஏற்படும்போது அதுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுறதுக்காக இன்னும் நிறைய வேலை செய்யும். சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தமா. அப்போ அதை குணப்படுத்துறது கல்லீரல் வரிசையா இருக்கும். கல்லீரல் வரிசையா இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த கல்லீரல் பாதிக்கும். லிவர் சம்பந்தமான பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் 12 உறுப்புகள் இருந்தா 12 உறுப்பு ஒரு தொடர்பு இருக்கு. எப்படி 12 ராசிகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கும், அதனாலதான் 12 உறுப்புகள் ராசி உறுப்புகள் சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கு. முதல் சார்ந்த விஷயங்கள். அப்ப அந்த ஒரு உறுப்பு பாதிக்குதுன்னா அந்த உறுப்பு சரி பண்றதுக்காக மற்ற உறுப்புகளும் சேர்ந்து வேலை செய்யும். அப்போ அதுக்கான விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். உணவு முறைகள் இருக்கணும், கீரை வகைகள் இருக்கணும், ஹெல்த்தான உணவுகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நார்ச்சத்து உணவை நிறைய சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கும் போது பாத்தீங்கன்னா முதல் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் ஆரோக்கியத்தை அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா சுகர் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அவங்க 30 வயசு தான் ஆகுது. சுகர் அதிகமா இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு கண்ட்ரோல் ரேட்னா எந்த உணவுகளுமே அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. வயசானவங்களுக்கு செரிமானம் ஆகும். 60 மேல சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகாத உணவு குறைப்பாங்க. அந்த அளவுக்கு உணவுகள் போச்சு. அப்ப என்ன ஆகுது, நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது இல்லையா? அப்போ அதுக்கான உணவுகளை நம்ம எடுக்கணும். அப்போ உணவு முறைகளையும் வாழ்க்கை சூழ்நிலையும் நம்ம மாத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு பெறும் அப்படிங்கிறது தான். அந்த அளவு நம்ம உணவு முறைகளை மாத்திக்கணும், நம்ம வாழ்வியலையும் மாத்திக்கணும். வாழ்க்கை சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா சரியான தூக்கங்கள் இல்லை, நிறைய டென்ஷன் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி இந்த டென்ஷனை குறைக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கான உடற்பயிற்சிகள் எடுக்கணும், அதுக்கான உணவுகள் எடுக்கணும். ஏன்னா மெயினா உணவு தான். ஏன்னா நம்ம உணவு இல்லாம நம்ம வாழ்க்கை தொடங்கவே இல்லை. அப்ப அந்த உணவு பழக்கம் நம்ம என்னென்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்ல எது இருக்கு எது இல்லை, எது சம்பந்தமா அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே கணிக்க முடியும் அப்படிங்கிறதான். ஏன்னா உங்க உடலை நீங்க தான் பார்க்க முடியும். வேற யாரும் வந்து உங்க உடலுக்காக உழைக்க முடியாது. உங்க உடலுக்கு நீங்க மட்டும் தான் உழைக்க முடியுங்கிறத மைண்ட் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமா பார்க்கலாம்னா நம்மளுடைய வருங்காலம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப இளமையா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. முதுமை ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடலை நாம எடுத்து சுமக்கிறதே பெரிய கஷ்டமாயிருக்கும். ஏன்னா நோய் சம்பந்தமான பிரச்சனை பாதிக்கப்படும் இல்லையா? பாதிக்கப்படும் நம்ம உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறையாது. அந்த காலகட்டத்தில் அப்ப நம்ம உணர்வுகள் பாதிக்கப்படும் இல்லையா? ஏன்னா 12 உறுப்புகள் இருக்கு. அந்த 12 உறுப்புகள் பாத்தீங்கன்னா உணவு உறுப்புகள் இருக்கும். இப்போ இருதயம் அப்படி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் அப்படிங்கிறது செய்யலாம். இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இதே ஒரு பய உணர்வுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அவங்க கவலைகள் அதிகமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை. ஏன் கல்லீரல் பாதிக்கப்படுது அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்படுறது கவலை அதிகமாக நச்சுத்தன்மை. அதே மாதிரி நான் சாப்பிட்ட உணவுகள் இருக்கு இல்லையா, அந்த செரிமானத்தை செயல்படுத்த முடியாம அந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப அந்த உணவு செரிமானம் அப்படியே தேக்கமாகும், அழகித்தன்மையோட அப்படிங்கிறது. அதனாலதான் உணவு வகைகள் நாம எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப அதிகமா ஆர்வம் வைக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் கடந்து போகிற மாதிரி நம்ம சூழ்நிலை வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து அதை பெருசுபடுத்திக்கிறது. எப்பவுமே வந்தாலும் சரி, சந்தோஷமே இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம அதிகமா மைண்டுக்கோ மனசுக்கோ கொண்டு போகாம மேலோட்டமும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா என்கிட்ட வர பேஷண்டே அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினாலே தண்ணி வர அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உணர்வை வந்து யாருமே கேட்கறது இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க உணர்வுகளை கேட்கறதுனாலதான் அவங்க வந்து ரொம்ப ஃபீலிங் ஆரம்பிச்சுங்களேன். இப்போ நமக்கு கஷ்டம் இருக்கு, யாரும் வந்து அதை காது ஊட்டி கேட்டாங்க அப்படின்னு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதே அதை கேட்கறதுனாலதான் வந்து அது ஒரு கவலையில பாதிக்கப்படுறாங்க. மன ரீதியான பாதிப்பு ஏற்படும். மன ரீதியான பாதிப்பு ஏற்படும்போது உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம உடல் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய என்னுடைய போன் நம்பர் பாத்தீங்கன்னா 9787779937 9787779937. மேலும் பாத்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு தகவல் வேணும்னா நன்றி.